என் தங்கச்சிக்கு நெயில் பாலிஷ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா வாங்கவே மாட்டா. எப்பலாம் எங்க வீட்டுக்கு வராளோ, அப்பல்லாம் வச்சுட்டு போயிடுவா. அதுவும் இப்ப வச்சுட்டுருக்கா பார்த்தீங்களா, அந்த காம்போ அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரீசென்ட்டா வந்து ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த சாங்ஸ வந்து கேப்லாம் புக் பண்ணிட்டு, அந்த இன்பிட்வீன் கேப்ல வந்து நாங்க இந்த மாரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தோம். நல்லா இருந்துச்சு. போனதுலயே நாங்க தான் வந்து லேட்டு. எங்களுக்கு முன்னாடி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எங்களுக்காக. ஏன்னா எல்லாரும் ஒண்ணா ஸ்டேஜ் போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஸ்டேஜுக்கெல்லாம் போயிட்டு ஃபோட்டோஸ்க்குலாம் போஸ் குடுத்துட்டு டிஜே ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நெறைய சின்ன சின்ன பொண்ணுங்க டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, சேர்ல உட்காந்துட்டு நெறைய ஆன்ட்டிங்கலாம் போடுற சாங்குக்கு பாடியிலேயே வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. "வாங்க டான்ஸ் பண்ணலாம் ஆன்ட்டின்னு" சொன்னதுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க வாலிப வயசுலலாம் நல்லா டான்ஸ் பண்ணவங்களாம். ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து இந்த மாரி டான்ஸ் பண்றதே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில மியூசிக் சாங்லாம் கேட்டாலே நம்மள அறியாமலே பாடியிலேயே வைப் பண்ணிட்டு இருப்போம்ல. ஸோ எத்தன பேர் ஆஃப்டர் மேரேஜ் நான் டான்ஸ் பண்றதையே விட்டுட்டேன். நீங்க எதனால டான்ஸ் பண்றத விட்டுட்டீங்கன்றத கமெண்ட்ல ரீசனோட ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபங்ஷன்ல நல்லா ஆட்டம் போட்டுட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு, ரிட்டர்ன் கிஃப்ட்டோட வீட்டுக்கு வந்தாச்சு.